ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி இருக்குது. அஷ்டமி வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்கி நாளைக்கு காலையில் 10 மணி வரை உங்களுக்கு அஷ்டமி வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறவங்க பர்டிகுலராக கால பைரவர் கும்பிடுவீங்க, இல்லை வராகியை கும்பிடுவீங்க. 2 பேத்துக்குமே வழிபாடுங்கிறது ஒரே மாதிரி தான் வரும் தேய்பிரை அஷ்டமியில். சரிங்களா? ஸோ கும்பிட்றவங்க நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். பர்டிகுலராக வந்துட்டு சித்தர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டமி வருதா, நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பல வகையான கஷ்டங்கள் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற சில விஷயங்களும் சொல்கிறாங்க. என்ன அந்த விஷயங்கள், நம்ம இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. பைரவர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தந்த முறைகளை இந்தந்த நேரத்தில் செய்யும்போது நல்ல ஒரு பலன் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற விஷயத்தை நான் இதில் சொல்லியிருக்கேன். நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தேய்பிரை அஷ்டமி வந்துச்சுன்னா பைரவரை கும்பிடணும், பைரவர் வழிபாடு பண்ணணும், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சித்தர்கள் என்னங்கிறாங்க, சாதாரணமாக நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் சதுர்கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது பல வகையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். சதுர்கால பைரவர் வழிபாடு தான் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சதுர்கால பைரவர்னால் என்னது, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஞானகால பைரவர்னு சொல்லுவாங்க, சொர்ணாகர்ஷ்ண பைரவர், உன்மத்த பைரவர், யோக பைரவர். இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் சதுர்கால பைரவர்னு சொல்லுவாங்க. இவங்க 4 பேர்த்தையும் ஒன்றா நினச்சி நம்ம பூஜிக்கும் போது சகல விதமான வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். சகல விதமான தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். சகல விதமான தீமைகள் வந்து உங்களை விட்டு விலகி போகும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சதுர்கால பைரவரை நம்ம எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக தேய்பிரை அஷ்டமியில் இந்த சதுர்கால பைரவர் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க தீராத கஷ்டத்தில் இருக்காங்க, தீராத கடன் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கும்பிடலாமா. அப்புறம் பதவி உயர்வு, ஒரு பெரிய ப்ரமோஷன் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்க வந்து கும்பிடலாம். சங்கடங்கள், ரொம்ப சங்கடங்கள் இருக்குது, தோஷங்கள்னால அவதிப்படுறாங்கன்னா அவங்க கும்பிடலாம். இந்த மாதிரி சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் இந்த சதுர்கால பைரவர்கள். இவங்களை நினச்சி நம்ம என்ன பண்ணணும்னா 4 தீபம் வைக்கலாம், அல்லது 4 திரிகொண்ட தீபம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4 திரிகொண்ட தீபம் அப்படிங்கிறது ஒரே விளக்கில் 4 திரி போட்டு நீங்கள் வைக்கிறது. நார்மலான அகல் விளக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு பெரிய அகல் விளக்கு. பெரிய அகல் விளக்கில் 4 திரி வெள்ளை திரியை வந்து போட்டுக்கோங்க. இந்த 4 திரியை நம்ம இப்படி வைக்கிறது தான், நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கணும். சரிங்களா? நல்லெண்ணெய் தான் இந்த வழிபாட்டுக்கு வந்து சிறப்பு. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வைக்கும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கேட்குற விஷயம் நடக்கும். அதே மாதிரி இந்த விளக்குக்கு கீழே வந்து ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னா உளுந்து பருப்பு. உடைச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க, 1 2 உடஞ்சிருக்கும் கருப்பு உளுந்து. அந்த கருப்பு உளுந்து உளுத்தம்பருப்பு வந்து கீழே ஒரு அகல் விளக்கில் வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கு வந்து வைக்கணும். இது வந்துட்டு 4 பைரவர்களை நினச்சி நம்ம வைக்கிறோம். சகல விதமான பிரச்சனைகள் சரியாகதும் இல்லை, நான் சொன்ன இந்த 4 விஷயங்களுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, ப்ரமோஷனுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறவங்க, திடீர் அதிர்ஷ்டம் யோகம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எல்லா தோஷங்களும் நம்மளை விட்டு போகும். இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் நீங்கள் சரி பண்ணலாம் இந்த 4 தீபம் வச்சு நீங்கள் போகிறனால. இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். பைரவாஷ்டமியில், அதாவது பைரவர் தினத்தில், நம்ம பைரவாஷ்டமியிலையும் பண்ணலாம். கால பைரவருக்குரிய இந்த அஷ்டமி அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நல்ல பவர் காமிக்கும். அதுவும் இந்த 4 பைரவரை நினச்சி நம்ம தீபம் வைக்கிறதுங்கிறது சூப்பரான உங்களுக்கு பவர் காமிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் பீம் பைரவாய பத், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே லைனில் ஒரு தடவை சொன்னாலே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு அஷ்டமிலையும் சொல்லுங்கள். நல்லெண்ணெய் விளக்கு போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் விளக்கு போடுறது பலவிதமான சகல விதமான சங்கடங்கள், நோய்கள், தோஷங்கள் எல்லாமே சரி பண்ணும். இதே நல்லெண்ணெயை நீங்கள் அஷ்டமியில் காலபைரவர் சன்னதிக்கு வாங்கி கொடுக்கறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மந்திரமெல்லாம் செய்ய முடியாது, தீபமெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு அஷ்டமிலையும், தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, அஷ்டமி அன்னைக்கு நேராக கோவிலுக்கு போய் இந்த நல்லெண்ணெயை வாங்கி கோவிலுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. பைரவர் சன்னதிக்கு கொடுக்கறது சீக்கிரம் கடன் பிரச்சனைலாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மிளகு. இந்த மிளகு வகையிலையும் வந்து உங்களுக்கு நிறையா தெரியும். மிளகு வச்சு நிறைய வகையான நம்ம விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கோம். பைரவர் வழிபாட்டுக்கு மிளகு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த திருஷ்டினாலேயே நம்ம ஒரு வழி ஆவோம்.
திருஷ்டினாலேயே நம்ம அப்படியே உடம்பு முடியாமல் போகிறது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்காமல் போகிறது, கண் திருஷ்டினாலும் அழிஞ்சு போனவங்க பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பைரவர் 27 மிளகு எடுத்துகிட்டு போய், நான் சொன்னாலே அந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் உட்காந்தோ அல்லது வீட்டில் உட்காந்தோ அந்த மந்திரத்தை அந்த மிளகால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு அந்த மிளகுலேருந்து ஒரு 4 மிளகு எடுத்துகிட்டு வந்து ஒரு சிவப்பு துணியில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதாம். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வெறும் 4 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? கோவிலாக இருந்தால் அந்த மிளகு அப்படியே விட்டு வந்துடுங்க. வீடாக இருந்தால் 4 மிளகு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த சிவப்பு துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சுட்டு மீதி மிளகை வந்துட்டு ஏதாவது கிணத்துல போடுங்க, இல்லை கால் படாத இடத்துல தூக்கி வீசிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி செய்யும் போது ஒரு குடும்பம் திருஷ்டியால் அவதிப்படுது, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தொல்லையினால் அவதிப்பட்டுருக்கு, தீராத கஷ்டத்தினால அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த மிளகு சரி பண்ணுமா. இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த மிளகை தூக்கி வீசுறதுக்கு பதிலாக 4 மிளகு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி மிளகை நீங்கள் ஒரு விளக்கு மாதிரி வச்சு எரிச்சிடலாம். ஒரு துணியில் கருப்பு துணியோ அல்லது நீல துணியோ சிவப்பு துணியோ ஏதோ ஒரு கலர் துணி எடுத்து அந்த மிளகு எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி நல்லெண்ணெயில் ஒரு திரியாட்டை முக்கி நல்லெண்ணெய் விளக்குக்குள்ளே அப்படியே வச்சு நீங்கள் அதை அப்படியே தீபமாட்டம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே படப்படன்னு கொஞ்சம் நேரத்தில் எரியும். விளக்கு மாதிரி வச்சும் நீங்கள் அது மிளகு தீபம் ஏற்றுறதுக்கு சமம். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது. இல்லை நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அந்த சாம்பிராணியில் தேங்காய் தொட்டியெல்லாம் உடச்சி போட்டு அதில் அந்த மிளகு மூட்டையை அப்படியே போட்டு அதை அப்படியே எரிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அப்படி எரித்தாலும் நம்மளை பிடிச்ச திருஷ்டி தடைகள், மெயினாக தடைகள், காரிய தடை இருந்துச்சுன்னா அப்படியே பட்டு போயிடும். இவ்வளோ விஷயங்கள் இந்த மிளகு செய்யுமாங்க. ஆனால் இந்த பூஜை பண்ண அந்த மிளகுல 4 மிளகு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை சொல்லி 4 மிளகை மட்டும் ஒரு சிவப்பு துணியில் கட்டி பூஜையில் வச்சுருங்க. இது திருஷ்டியை சரி பண்ணும். காரியத்தடை அந்த வீட்டில் இருக்குது, அந்த இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுமா. ஸோ இவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக அந்த தெய்வத்துக்குரிய நாளில் நம்ம செய்யும் போது சீக்கிரம் நம்ம கேட்குறது நடக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த இப்போ அஷ்டமி வரும் இல்லையா, அப்போ அந்த பழைய மிளகு எடுத்து நீங்கள் இதே மாதிரி எரிச்சிருங்க. எரிச்சிட்டு, ஏன்னா அது நம்ம கண் திருஷ்டி படக்கூடாது, தடையெல்லாம் போகணும் தான் நம்ம வீட்டில் வைக்கிறோம். அடுத்த அஷ்டமியில் அதை எரிச்சிருங்க. அந்த மிளகை துணியோடு சேர்த்து அப்படியே எரிச்சிருங்க, சாம்பிராணியில் போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி வழிபாடு பண்ணி மறுபடியும் ஒரு 4 மிளகு எடுத்து மறுபடியும் பூஜையில் வச்சுக்கணும். இப்படி ஒரு அஷ்டமிக்கும் இதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் கண் திருஷ்டிங்கிற பிரச்சனை இருக்காது, காரியத்தடைங்கிற பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே நடக்கலைன்ற அந்த சங்கடமும் இருக்காது. இனி நீங்கள் சங்கடமே பட வேண்டியதில்லை. சில விஷயங்களை கொஞ்ச நாள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும்னு சொல்லுவாங்க. பைரவர் வழிபாடே பண்ணினதில்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் இதில் இவ்வளோ பவர் இருக்காங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது செய்யுங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வழிபாட்டை எத்தனை மணிக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த வழிபாடு பொதுவாக பண்ணுறது காலையில் நேரம் பண்ணுவாங்க, இல்லை ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் பண்ணுவாங்க. அஷ்டமியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே பண்ணுவாங்க. இன்றைக்கி அஷ்டமி தான், இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். ராத்திரி கூட இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்குன்னு ரூல்ஸ் இருக்க தான் செய்யுது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்லா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.